அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். பாசத்திற்குரிய உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை தந்திருக்கின்றான். அந்த அருட்கொடை என்னவென்றால் அதுதான் தாகம் தீர்க்கும் தண்ணீராகும். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இதை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது அன்சல்னா மினல் முஅசிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா, பூமியிலே இருந்து நாம் ஒரு மதுனமான நீரை இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அஃபரஐத்தும் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்க்கவில்லையா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், மேகத்திலிருந்து அந்த நீரை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா என்று கேட்கின்றான். தண்ணீரை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்லுகின்றான். அதிலே முக்கியமான ஒன்று மா அன் சஜ்ஜாஜா, மதுனமான மழை நீர் என்று சொல்லுகின்றான். மேலும் சவால் விடுகின்றான், நீங்கள் அந்த தண்ணியை கொண்டு வந்தீங்களா அல்லது நான் உங்களுக்கு தந்தனா? உங்களால் ஒரு சொட்டு தண்ணியை உலகத்திலே உருவாக்க முடியுமா? தோண்டி எடுக்க முடியும், தண்ணியை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. மேகத்திலிருந்து கொண்டு வருவதற்கு உங்களுக்கு சக்தி என்ன இல்லை, கிடையாது. அந்த அளவிற்கு தண்ணீர் என்பது ரொம்ப ரொம்ப அழகாக அல்லாஹ்வால் வர்ணிக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தர்மங்களிலேயே சிறந்தது தண்ணீரை தர்மம் செய்வது என்று சொல்லுகின்றார். உலகத்தில் எவ்வளோ தர்மம் இருக்குது, எவ்வளோ பணங்களை, பொருளை, வீட்டை, நிலத்தை, மனைவிக்கு ஒரு குவள உணவு கொடுப்பதை கூட பெருமானார் தர்மம் என்று சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அனைத்து தர்மங்களிலேயும் சிறந்தது தண்ணீர் தர்மம் என்று சொல்லும் பொழுது இந்த தண்ணீர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. ஏன் பெருமானார் அப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதை போன்று அல்லாஹ் ஏன் இவ்வாறு சொன்னான் என்பதை சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, முதலிலே தண்ணீர் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று, எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. இரண்டாவதாக தண்ணீர் என்பது மிகவும் மலிவான ஒன்று, எல்லாத்துக்கும் தேவைன்றதுனால அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு கிடையாது. அப்படிதானே? என்னது ரொம்ப விலை கூடிச்சு, தண்ணியை நம்மளால் விலைக்கு வாங்க முடியாது என்பது கிடையாது. எப்படி அத்தியாவசியமானதோ அதை போன்று மலிவானது. மேலும் தண்ணீர் என்பது யார் கொடுப்பதற்கு மறுக்கிறாங்களோ, இப்போ நான் ஒருத்தர் தண்ணி கேட்குறாரு, நான் அவருக்கு தண்ணி நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா அவர் என் மேலே கோபப்படுவார். ஒரு கோடி ரூபா கேட்குறாரு, 1,00,000 ரூபா கேட்குறாரு, நான் கொடுக்க மறுத்து அவரால் கோவப்பட முடியாது. 1,00,000 ரூபா எவன்டா கொடுப்பான் அப்படின்ட்டு போயிடுவோம். தண்ணி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன், 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன், பஸ்ஸில் வச்சுருக்கிறேன், பாய் கொஞ்சம் தண்ணி கொடுங்க பாயின்னு கேட்குறாரு. நான் உடனே சந்தோஷமாக எடுத்து கொடுக்கணும். கொடுக்கவில்லை என்றால் நான் படுத்தப்படுவேன். அப்படி தானே? என் மேலே வெறுப்பு வரும், என்னடா இவர் தண்ணி கூட நிச்சய மாட்டிருக்காரு, தரமாட்டிருக்கார அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தில் தண்ணி தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் என்ன பிரச்சனை? காவேரி நீர் பிரச்சனை. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை? சிந்து நதி பிரச்சனை. தண்ணி தான் என்ன செய்யுது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எந்த அளவிற்கென்றால் ஒரு காலகட்டத்திலே பின்னால் தண்ணீருக்காக மிகப்பெரிய போர் நடக்குமோ என்று போர் விற்பனர்கள் எல்லாம் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு என்ன செய்யுது, தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, முதலிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தண்ணீர் அத்தியாவசியமானது. ஏன்? எனவே தான் இதை பெருமானார் விற்பதை தடுக்கின்றார். ஏன்னா தண்ணியை விற்கக்கூடாது, தண்ணியை வியாபாரமாக பார்க்கக்கூடாது, தண்ணியை காசு கொடுத்தா தான் தருவன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இதை பெருமானார் தடுக்கின்றார்கள். எப்படி தடுக்கின்றார்கள்? நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயபி அல் மா, தண்ணீர் விற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். எங்கேயாவது பார்த்துப்போமா? தண்ணியை விற்கிறத ஒரு தூதர் தடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க விற்கப்படக்கூடாமல் அது இலவசமாக விநியோகம் செய்யப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அது மக்களுக்கு தாராளமாக கிடைக்கணும். தண்ணி எங்கேயுமே இல்லைன்னு தண்ணி இருக்கக்கூடியவங்க விட்டுறக்கூடாது. தண்ணி யார்கிட்ட இருக்கோ தண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதை இலவசமாக கொடுக்க வேண்டும், தர்மமாக எண்ணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய உயிருக்கும் உயிரான, உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் விற்பதை தடுத்தார்கள். இன்னைக்கு பிஸ்லரி வாட்டர் விற்கப்படுது,
அது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை விற்றால் கண்டிப்பாக கூடாது, ஹராம் தான் அது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு மனுஷன் தண்ணியை தூக்கிட்டு வரான், அதுக்கு கூலி கொடுக்கலாம். அதை பியூரிஃபை பண்ணுறான், அதுக்கு கூலி கொடுக்கலாம். அதை பாட்டிலில் அடைக்கிறான், அந்த பாட்டிலுக்குரிய காசை கொடுக்கலாம். ஒரு மனிதன் தண்ணீரை தங்கத்தை போன்று அவன் விற்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க விலை குறைஞ்சிருச்சுங்க, தங்க விலை, அதனால் விலை குறைஞ்சிருச்சுங்க, விலை கூடிடுச்சுங்க, தங்க விலை கூடிடுச்சு, அதனால் நான் ரேட்டை கூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விற்பனை பொருளாக அதை பார்ப்பான் என்றால் கூலிக்கு பரவாயில்ல, தண்ணி தூக்கிட்டு வர ஒரு கூலி கொடுக்குறோம், அந்த கம்பெனி ஓடும், அதுக்காக அவன் ஒரு சின்ன என்ன செஞ்சிருப்பான், ஒரு கூலியை, அதை கூலியாகத்தான் நிர்ணயிக்கப்பட வேண்டுமே தவிர லாபமாக நிர்ணயிக்கக்கூடாது. விலை கூடு நான் கூட்டிடுவேன், விலை குறைச்சா குறைச்சிடுவேன் என்றெல்லாம் வியாபார நோக்கிலே தண்ணீர் பார்க்கப்படக்கூடாது. ஆனால் இன்று ஜம்சம் நீரை கூட விற்கப்படுகின்றது. அல்லாஹு அக்பர், நவுதுபில்லாஹி மின்ஹா. ஜம்சம் தண்ணியில் அதிகமான லாபத்தை வைத்து விற்கக்கூடிய அவலட்சணமான கேவலமான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜம்சம் எங்கே உருவானது? ஒரு தாயினுடைய கடுமையான தியாகத்திற்கு பின்னால் ஒரு அழகிய குழந்தையின் கால் தளத்திலிருந்து உருவானது தான் இந்த ஜம்சம். இந்த ஜம்சம் தண்ணியை கொண்டு போய் விற்கிறான் ஒருத்தன் அதிகமான லாபத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த காசு கண்டிப்பாக நம்ம பாக்கெட்டுக்கு வராது, அது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். வெளிப்படையாக நான் கூறுகின்றேன் கண்ணியத்திற்குரிய உறவுகளே. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை விற்பதை தடுத்தார்கள். ஜம்சம் விற்கலாமா? விற்கக்கூடாது. தண்ணீர் என்பதை இஸ்லாம் ஒரு புனிதமாக வைத்திருக்கின்றது. ஜம்சம் கிணறு ஒரு புனிதமானது. பிக்ரே ஷிஃபாவை எடுத்துக்கொள்ளலாம். 70 நபிமார்கள் அங்கே தங்கியிருக்கின்றார்கள். பிக்ரே ரௌஹா, பிக்ரே கர்ஸை எடுத்துக்கொள்ளலாம். மாஷா அல்லாஹ், அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சொன்னார்கள், நான் மரணிக்கும் போது அந்த தண்ணி எடுத்து மேலே 7 பக்கெட் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவிற்கு தண்ணீரை அத்தியாவசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். இன்று எப்படி பார்க்கப்படுகின்றது? அல்லாஹு அக்பர். மிக மிக மலிவான ஒன்று இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால், தண்ணியை மாதிரி மலிவானது உலகத்தில் உண்டா? கிடையவே கிடையாது. உலகம் 100% நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 100% நீராகத்தான் இருந்தது. அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? உலகத்தை இரண்டாக பிரித்து நீர்ப்பரப்பை 73%, நிலப்பரப்பை 27% ஆக்கியிருக்கான். அப்படின்னா தண்ணி தான் உலகத்தில் அதிகமாக இருக்குது. 73% தண்ணி தான் இருக்குது. அப்போ அந்த தண்ணியை கண்டுபிடிச்சி ஒருத்தன் லாபம் பண்ணி விற்று அதில் சம்பாதிக்கணும், அதில் கோட்டை கட்டணும்னு நினைக்கிறான்னா அவனை விட மோசமான புத்தி படைத்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார். அந்த விலையை கூட்டுகின்றான் என்றால், அதை மக்களுக்கு கொடுக்க முடியாமல் கொடுக்க விடாமல் தடுக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை. நம்ம பக்கத்து வீட்டில் அம்மா 2 பக்கெட் தண்ணி அடிச்சுக்கிறேன்னா உடனே சரின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் உள்ள கலாச்சாரம் இது. சில வீடுகளிலே கார்பரேஷன் தண்ணி வருது, வந்து பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த தண்ணீரை தடுக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். எனக்கு மட்டும் தண்ணி போதும் அப்படின்னு சொல்லி நிலைக்கக்கூடியது இருக்கின்றது அல்லவா? பெரிய தவறு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே. மேலும் நிறைய பேரை நாம் பார்க்கின்றோம் தண்ணீர் கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். தண்ணீரை விலையாக மக்கமா நகரத்திலே பார்க்கின்றோம். புனிதமான பூமியிலே தண்ணீர் கொடுப்பதற்கு தடுக்கப்படுகின்றது. ரோடுகளில் எல்லாம் மக்கள் லட்சக்கணக்கிலே ரியாலை கொட்டி தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்றார்கள். ஹோட்டல்களிலே தண்ணீர் கொடுப்பதற்கு மறுக்கப்படுகின்றது. அற்பமான பொருள் மறுக்கப்படுகின்றது. எவ்வளோ பெரிய மோசம் இது! எவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயம்! அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி, அடிபருடிகளை பற்றி, காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது அற்பமான பொருளை கூட கொடுப்பதற்கு மறுப்பார்கள். அற்பமான பொருளாக என்னன்னு மறுமை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கொடுப்பதற்கு மறுப்பார்கள் என்று சொல்லுகின்றான். அற்பமான பொருளை கொடுக்க மறுக்கலாமா? தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது கண்ணியத்திற்குரிய உறவுகளை. தண்ணீரை பொறுத்தவரை நம்முடைய உள்ளத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை மக்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். அதை தடுக்கக்கூடாது, அதை விற்கக்கூடாது. அதுக்கு கூலி தான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிற்கிற, எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ. ஏர்போர்ட்லலாம் தண்ணி ஒரு ரேட்டு, அதே போன்று சாதாரண இடங்களிலே தண்ணி ஒரு ரேட்டு, ஃப்ளைட்லனா தண்ணி ஒரு ரேட்டு. இது போன்ற கலாச்சாரத்தை முஸ்லீம்கள் ஒழிக்க வேண்டும். நமக்கிடப்பட்ட ஒரு சவால். நாம் அல்லாஹ்வின் அடியார்கள். அல்லாஹ்வினுடைய அனைத்து அடியார்களுக்கும் நாம் தான் பொறுப்பு. தண்ணீரை யாருக்கும் தடுக்கக்கூடாது. அனைவர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு கண்ணியமான குணத்தை நாம் என்று பெறுகின்றோமோ அன்றுதான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் ரொம்ப பெரிய சோதனை. தண்ணியை நம்ம கொடுக்க மறுத்தோம், தண்ணியை வச்சு நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே தண்ணீரை வச்சு அல்லாஹ் நமக்கு அடிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 2 விஷயம் நமக்கு சோதனை. மறுமையை சொல்லி முடிக்கின்றேன். ஒன்று, ஒரு மனிதனுக்கு மரணத்தின் சமயத்திலே
தாகம் எடுக்கும். அந்த தாகம் கடல் அளவு நீர் குடித்தாலும் அவனுக்கு தீராது என்று சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ தண்ணியை விற்கிறவனுக்கு சாவும்போது தண்ணி கிடைக்குமா? ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் ஆக்கி விடுவான் மரணத்தின் சமயத்தில். மறுமையிலே என்னாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளிலால் கவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே தண்ணி குடிக்க முடியாது நம்மளால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்க, நட்சத்திரத்தை போல் அங்கே பாத்திரங்கள் கிடக்கும். ஹதீஸ்ல வருது, தங்களுடைய கைகளினால் கவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே இருந்து தண்ணீரை அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுப்பார்கள். யாருக்கு கொடுப்பாங்க? யார் தண்ணியை மனமோர்ந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு யார் தடுக்கிறானோ அவர்களுக்கு பெரும்பாலும் தடுத்துருவாங்களா இல்லையா? கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? தண்ணி அதை விட பாவம், அதை விட சின்ன பாவம் செய்கிறவங்களும் அங்கே தடுக்கப்படுவாங்க. அப்போ தண்ணி குடிக்கிறவன், தண்ணியை கொடுக்க மறுக்கிறவன், தனக்கு மட்டும் வேணும்னு நினச்சி குடிக்கிறவனுக்கு எப்படி கொடுப்பாங்க? எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தண்ணியை. இன்முகத்தோடு, சிரிப்போடு, மன நிறைவோடு தண்ணீரை அதிகமாக தானம் செய்து பழக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே பெருமானாரோடு நீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.